உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு சனி செவ்வாய் சேர்க்கைக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, காலபுருஷனுக்கு லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் அதே போல் காலபுருஷனுக்கு லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சேர்க்கையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாரும் வாழ்க்கையில் முயற்சிகள் பண்ணுறோம், ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரத்தில் இல்லை. அதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் கூடிய செவ்வாயோடைய நிலை. நிறைய முயற்சிகள் பண்ணி வெற்றி அடைகிறாங்கன்னா அங்கே செவ்வாய் பலமாக இருக்கும்போது வெற்றியை கொடுக்கும். அதே போலத்தில் எல்லாரும் முயற்சி பண்ணுறோம், வெற்றி கிடைச்சாலும் அதில் லாபம் வரல, பணம் சம்பாதிக்க முடியல, பேர் புகழ் இல்லை, எனக்கு ஒரு ரெகக்னேஷன் இல்லை, நான் ஒரு பேஷனை ட்ரைவ் பண்ணுறேன், அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த சனியோடைய தாக்கங்கள் குறைவாக இருக்கும் ஜாதகத்தில். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் இப்போ செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்குறார். இது ரெண்டும் ஒரு கிரக சேர்க்கைன்னு சொல்லுவோம். இந்த கிரக சேர்க்கையினால் 12 ராசி என்பதுக்கு என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது? நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். நன்மைகள் என்னென்ன, தீமைகள் என்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அப்படி நன்மைகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முயற்சிகள் செய்து வெற்றியடைந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் பெரிய பதவிகள் பட்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யோகம் இல்லை ஜாதகத்தில், அந்த கிரக சேர்க்கை சரியாக வேலை செய்யலை, அதே போல் கோச்சாரத்தில் சில ராசி என்பர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சில நெகட்டிவான சில விஷயங்கள் நடக்கும். அது என்னென்ன நெகட்டிவ்ஸு? உடல் ரீதியாக பாதிப்பா, இல்லை பொருளாதார பிரச்சனையா, உறவுகள் கூட ஏதாவது பிரச்சனையா, இல்லை ஏதாவது வேலை தொழிலில் பாதிப்புகள் வருமா அப்படின்னு டீட்டெயிலாக இந்த 12 ராசி என்பவர்களுக்கும் என்ன பலன் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கையை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ராசியிலே செவ்வாய். நிறைய தனுசு ராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அந்த நிலையிலே இருக்கேன், அதோட கீழே தான் போயிட்டுருக்கேன், எனக்கு வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சியே இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி கிடச்சிடாதா, நான் கஷ்டப்பட்டு போராடுறேன், செய்கிறேன், எல்லாத்தையும் அடையிறதுக்காக முழு முயற்சிகளை போடுறேன், உழைக்கிறேன், ஆனால் அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் இல்லை. ரொம்ப ஈஸியாக எல்லோரும் என்னுடைய உழைப்பை எடுத்துக்கிறாங்க, என்னுடைய தாண்டி போயிட்டுருக்காங்க, என்னை விட ஒன்றுமே செய்யாமல் நிறைய பேர் சாதிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப முக்கியம். இந்த கிரக சேர்க்கை பார்த்திங்கன்னா, டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் தான் இருக்க போகுது. இந்த 39 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரிய ஒரு லெவலில் திருவினையாக மாறும். நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் உழைப்பு போடுறீங்களோ, ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காலகட்டத்தில் நான் ஏதாவது ஒரு வேலையை எடுத்து செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மேனேஜர்கிட்ட, உங்களுடைய உயர் அதிகாரிகிட்ட சொல்லி எடுத்து செய்யுங்க. அதில் ஒரு வெற்றி கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கான அங்கீகாரம், பண வரவுகள், உயர் பதவி, உயர் அந்தஸ்து கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். நான் இதெல்லாம் செய்ய முடியும், எனக்கு இந்த இதெல்லாம் டேலண்ட் இருக்குது, நான் இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணால் கம்பெனிக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும்ன்றதை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல பதவி கொடுப்பாங்க. இவ்வளோலாம் சொல்கிறார், இவரை இந்த பொசிஷனில் போட்டு பார்ப்போம், சம்பளம் கொடுத்து பார்ப்போம், ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணுவோம், 1 வருஷம் ட்ரை பண்ணுவோன்னு யோசித்து உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். அதே போல் பெரிய பதவிகளுக்கு போகணும் ஆசைப்படக்கூடியவர்கள் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் சில சேலஞ்சிங் ஒர்க்லாம் எடுத்து செய்யுங்க ஆஃபீஸில், அதெல்லாம் வெற்றி கிடைக்கும், அதற்கான வாய்ப்புகளும் வரும், அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம ஏன் இதே ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்கோம், வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் என்ன அப்படின்னு யோசித்து நீங்கள் புதிய வகையில் சில விஷயங்கள் செய்யக்கூடிய நேரம். ஏன்னா ஒரே விஷயத்தை வச்சு போராடிக்கிட்டே இருக்கீங்க, அந்த போராட்டம் தான் இருக்கே தவிர ஒன்றும் பணம் சம்பாதிச்ச மாதிரி இல்லை, காசு சேர்த்தா மாதிரி இல்லை, எல்லாம் கடனில் தான் போயிட்டுருக்கு. குடும்பமே கஷ்டத்தில், பிரச்சனை, ஏதாவது ஒன்று காசு ஒரு ஜான் ஏறினா கூட 2 ஜான் கீழே இறங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பரமபதம் மாதிரி ஏறி நிற்கிறீங்க, கடைசியில் கீழே விடுற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணணும். நான் என்னெல்லாம் செய்யலாம்,
எக்ஸ்ட்ரா நிறைய டேலண்ட் இருக்கவங்க தனுசு ராசி என்பர்கள். நீங்கள் எங்கே போனாலும் நல்லா உழைப்பீங்க, உங்கள் நேர்மை பாதுகாக்கப்படும், பாராட்டப்படும். அப்போ அந்த அந்த பாராட்டுகளுக்கு உரியவராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் செய்யக்கூடாது? அப்போ 2-3 வேலையை எடுத்து செய்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள், தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பண்ணுங்கள். அதேமாதிரி நிறைய பேர்கிட்ட இந்த தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் கேளுங்க. அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சும்மா கேளுங்களேன். அட்வைஸ் தானே, அட்வைஸ் தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு இதில் உங்களுக்கு எது செட் ஆகும், எது ஃபீஸிபிளாக இருக்குது, எது உங்களுக்கு ஈஸியாக முடியும் அப்படின்றத செஞ்சீங்க அப்படின்னா தொழிலில் முன்னேற்ற பாதையை நகரக்கூடிய நாட்களாக இந்த 39 நாட்கள் நடக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகள் செய்யும். கொஞ்சம் அட்வைஸை கேளுங்க, தப்பு ஒன்று. நீங்களாக போய் வாழ்கிற கேளுங்க. அது உங்கள் பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்க யாருக்கிட்ட வேணா இருக்கலாம். கேட்டிங்கன்னா அதில் வளர்ச்சி இருக்கும். இந்த காலகட்டத்தில் மனைவி மூலயமா வருமானம் இருக்குது, கணவர் மூலயமா வருமானம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு, அவர் மூலயமா ஏதாவது தொழில், இதெல்லாம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகளை இந்த தனுசு ராசி என்பது செய்யலாம். வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம். வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறதுக்கு, எக்ஸ்ட்ரா இன்கம் வரதுக்கான வாய்ப்புகளை யோசிங்க, அது நடக்கும். அதே போல் அங்கே இருக்கீங்க, ஏதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, நம்ம ஃபாரின்லேருந்து எதாவது பண்ணலாமா, இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி எதாவது பண்ணலாமா, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பண்ணலாமான்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா உறுதியாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்க போகிறார். இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்க போகிறார். இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம், யோகம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணாமல் எப்போ முயற்சி பண்ண போகிறீங்க? அப்போ வேலையில் இருக்கீங்கன்னா தொழில் எதாவது பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அதுமாதிரி ஒய்ஃப் ஏதாவது ஒர்க் பண்ணலாமா, அவங்க பேரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, அதை யோசிக்கலாம். இது எல்லாமே ஃபீஸிபிலிட்டி இருக்குது, நடக்கக்கூடிய நேரம். அதேமாதிரி ரொம்ப யோசிக்காதீங்க, ஐயோ ஒய்ஃப் வேலைக்கு அனுப்புகிறோமே, ஒய்ஃப் பேரில் பிஸ்னஸ் பண்ணால் நடக்குமே. நிறைய ஆண்களுக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இது இருக்கும். அதை பற்றி யோசிக்க அவங்க ரெடியாக இருப்பாங்க, நீங்கள் தான் அவங்கள விட மாட்டீங்க. அதான் பிரச்சனையே. அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க. அவங்க சில செய்கிறத நீங்கள் பின்னாடி இருந்து பாருங்கள், அவங்களுக்கு உறுதுணையாக இருங்க. கண்டிப்பாக அவங்களாலையும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும். அதுமாதிரி பெண்களாக இருக்கீங்க, கணவரை கூட வச்சுக்கிட்டு பேக்ஹெண்டில் அவருடைய சப்போர்ட் எடுத்துகிட்டு அவரோட கைடன்ஸோடு செய்யுங்க. அது மிகப்பெரிய ஒரு உயரத்தையும் உச்சத்தையும் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் உறுதியாக உண்டு, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டு. இடம் விற்கலாம், வீடு விற்கலாம், அதன் மூலமாக லாபம் வரும். பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான அமைப்பு இருக்குது. அம்மா அப்பா மூலயமாக உங்களுக்கு வரவுகள் உண்டு. அப்போ பூர்வீக சொத்தில் எதாவது கேட்குறது, அதுமாதிரி அப்பா ஏதாவது காசு வச்சுருந்தா அதை உங்கள் பிஸ்னஸுக்கு கேட்டு வாங்கிக்கிறது, அம்மா மூலயமா ஏதாவது உதவிகள் கிடைக்கிறது, எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பரில் எடுத்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே வீடு வாங்குவேன், ஒரு இடம் வாங்குவேன் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதுங்க. அதற்கான பணத்தை ஏதாவது ஒரு எஃப்டியோ, ஆர்டியோ, மியூச்சுவல் ஃபண்ட்லையோ மாதம் மாதம் போட்டுட்டு வரக்கூடிய ஒரு ஆரம்ப காலம்தான் இந்த காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. மொத்தத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு பண வரவு, அனைத்து விதமான லாபம், புதிய தொழில், புதிய வரவுகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக சேர்க்கையாக அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சனி நல்லா பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலனை விட அதிக வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி இப்போ ஜாதகத்தில் செவ்வாய் சனி பலம் இழக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை சிலது நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகணிகளுடைய அமைப்பும் தேவை. அதே போல் தசாபுத்தி. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்னா சில கர்ம பலனோட நம்ம பிறக்கிறோம். அப்போ அந்த கர்ம பலன் சில பேருக்கு சில நல்லது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பிடிஎஃப்பில் 51 பக்கம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம், திருமண பொருத்தம், பிரசன்ன ஜோதிடம் உள்ள தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி.